ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து எல்லா டைலர்களுக்கும் சமர்ப்பணமாகும். என்னன்னாக்கா, கஸ்டமரு நம்மக்கிட்ட வந்து துணி கொடுத்தாங்கன்னாக்கா நம்ம அதை வந்து எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, யார் யாருக்கு எப்படி எழுதி வைக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதனால் பல பிரச்சனைகளும் வருது. எனக்கு ஒரு சில பிரச்சனை வந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஜூன் மாதம் வந்து ஒரு நிறையா கோயில் கும்பாபிஷேகம், மேரேஜ் ஃபங்க்ஷன் வித் வளைகாப்பு, காது குத்து, நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுங்களா. அதில் வந்து நம்ம வந்து டைலர்கள் எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருப்போம். அந்த டைமிங் எல்லாருக்குமே நல்ல வேலை இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் வந்து கல்யாண ஆர்டர் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட கொடுக்கணும், வாங்க போயிட்டு வரணும், யாருக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதுல நான் வந்து பார்த்து செய்வேன். அந்த சமயத்தில் நான் வந்து காலையில் ஒரு 9 மணி இருக்கும், நான் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடையில். ஒரு கஸ்டமர், அவங்க வந்து ரெகுலராக தான் நம்மக்கிட்ட தைச்சிட்டு தான் இருப்பாங்க, ரெகுலராக தைக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் வந்தாங்க. ஆனால் ஒரு 50-60 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ரெகுலராக நம்மக்கிட்ட தான் தைப்பாங்க, 60 வயசு இருக்கும். அவங்க வந்து 2 காட்டன் சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காட்டன் சேரீ ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாக்கா, இந்த மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால அதில் அந்த டைமில் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானுமே அதை வாங்கி பார்த்துட்டு பிரித்தே காமிச்சேன். இந்த மாதிரி இதில் ப்ளவுஸ் இல்லைம்மா, ஒன்லி சேரீ மட்டும்தான் இருக்குது, ப்ளவுஸ் இதில் நீங்கள் வேறையாக தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிம்மான்னு அந்த சமயத்தில் அவங்க போயிட்டாங்க. கொடுத்துட்டு ஓரம் மட்டும் முந்தி மட்டும் அடித்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் 2 நாள் கழித்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி என் கடையில் சொல்லியிருக்காங்க. கடையில் அவங்க மகனோ இல்லை மகளோ யாரோ வாங்கி கொடுத்தவங்க சொன்னாங்களாம், இந்த சேரீயில் வந்து நான் வாங்கி கொடுத்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் இருக்குது, நீங்கள் அதே தைச்சி போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நான் அளந்து காட்டி முடிச்சுட்டு எல்லாமே இப்போ ஓவர் பண்ணிட்டேன். என்கிட்ட ப்ளவுஸு அந்த சேரீயில் ப்ளவுஸே இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் என்கிட்ட திரும்பி வந்தாங்க. இந்த மாதிரிம்மா புடவையில் வந்து சேரீயில் ப்ளவுஸ் இருக்கான், நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து நீங்கள் யாருக்காவது அதை கிழித்து தைச்சி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா, நான் உங்கள் முன்னாடியே தானே எல்லாமே பிரித்து காமிச்சேன், பிரித்து இந்த மாதிரி வெறும் சேரீ மட்டும்தான் இருக்குது, ப்ளவுஸு இல்லை அப்படின்னா உங்களுக்கிட்டே நான் சொல்லிட்டேனே, நீங்கள் மறுபடியும் என்னை கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லைம்மா, எல்லாருமே கடைக்காரங்க சொல்கிறாங்க, என் பையன் சொல்கிறான், என் மருமக சொல்லுது அந்த சேரீயில் ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி, நீ யாருக்கோ தைச்சி கொடுத்துட்ட, இல்லை உனக்கு நீ தைச்சி எடுத்துக்கிட்ட, என் சேரீ ப்ளவுஸை நீ எனக்கு திருப்பி கொடு, வாங்கி தைச்சி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் ப்ளவுஸை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் இவங்க இப்படி பேசுனாங்கன்னா நான் என்ன செய்கிறது. அந்த டைமில் பார்த்திங்கன்னாக்கா நிறைய ஒர்க்கு, கல்யாண ஆர்டர்லாம் நம்ம கொடுக்கணும், அங்கே போகணும் வரணும், நம்மளுக்கு அப்போவே மூளை வந்து வேலை செய்யாமல் இருக்கும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் என் மைண்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க இந்த மாதிரி பேசி. நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, கிடையவே கிடையாது, நீ வந்து யாருக்கோ என்னோடய ப்ளவுஸை யாருக்கோ கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்ட, உனக்கு காசு வேணுங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட என்னால் புரிய வைக்கவே முடியல.
எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த காட்டன் சேரீயில் ப்ளவுஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அதை தைச்சி கொடுக்க முடியும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி தைச்சி கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும்? நான் முடிஞ்ச வரைக்கும் இல்லைம்மா ப்ளவுஸு இருந்தாக்க நான் என்னம்மா பண்ண போகிறேன். ப்ளவுஸு நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா சாரீ ப்ளவுஸே கட் பண்ணி போட்டுட்டு ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணிட்டு போகிறாங்க. நான் அது மாதிரியும் சொல்கிறேன். அம்மா நிறைய பேர் என்கிட்ட வந்து சாரீ ப்ளவுஸ் வேணாம், ப்ளைன் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் எடுக்க மாட்டேன், எதுவும் செய்யவும் மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு அடுத்தவங்க கிளாத்தே நான் என்னம்மா பண்ண போகிறேன் எடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கவே இல்லை, கேட்குறதாவே இல்லை. அவங்களோட பேச்சு தான் பேசிகிட்ருக்காங்க. நம்ம வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாக்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு தொழில் பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். 10 பேர் நம்மக்கிட்ட வர்றவங்க இருக்காங்க. நம்ம பேர் வந்து இதனால தான் ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது. நல்ல நல்ல பேரும் வர்றது. இந்த மாதிரி 10 பேர் நல்ல விதமாக சொன்னால் நல்ல பேர் வரும். இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாவே போதும், அதுவும் பரவி 100 பேர் காதுக்கு போய் நம்ம பிஸ்னஸே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. லாஸ்ட்டாக எனக்கு நீங்கள் என்னதாம்மா சொல்ல வரீங்க, ப்ளவுஸு சேரீயில் ப்ளவுஸ் இல்லை, நான் வந்து உங்களுக்கு தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம எவ்வளோ சொல்லியும் கேட்கலையே, இதுவும் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஏன் இந்த மாதிரி பயந்துக்கிட்டோ இல்லை அவங்க நம்மளை ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக நான் இதை செய்ய கிடையாது. ஏன்னாக்கா அடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து தப்பாக தெரியக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லி தான் அதிகமாக எல்லாத்துக்கும் பரவி நம்ம பேர் வீணாகவும் தொழில் கெடும். இதில் வந்து நம்ம ஒரு 2 ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸ் 100 200 வாங்கணும். ஸ்டிச்சிங் சார்ஜ் நம்மளது இல்லை. ஸ்டிச் பண்ணுற டைம் வேஸ்ட்டு, அந்த 200 வேஸ்ட்டு. இந்த டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 500 லாஸ் ஆகிடுச்சு. அதை பார்த்தோம்னா இது ஒரு 10 பேருக்கு காதுக்கு போனால் நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வாங்கும்போதே அவங்கக்கிட்ட இந்த எத்தனை துணி கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னாக்க, வாங்கும்போது எத்தனை துணி கொடுக்குறாங்க, புடவையை நல்லா பிரித்து காமிச்சு, இங்கே பாருங்கம்மா இது முந்தானி மட்டும்தான் இருக்குது, இதில் ப்ளவுஸு இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவங்களுக்கு எழுதியே கொடுத்துருங்க. ஒரு நோட்டு, நம்ம சின்னதாக நோட்டு வச்சுக்கிட்டு அதில் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வெறும் 2 புடவை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடனே எடுத்து காமிக்கலாம். என் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். எதையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்க வெறும் புடவை தானே, நம்ம ஓரடிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் வந்து 20 வருஷமாக ஸ்டிச் பண்ணுறேங்க. இந்த 20 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி நான் ஹேண்டிலும் பண்ணதில்லை. சரி இதுவும் நமக்கு ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கஸ்டமர் வந்தாக்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்ன மாதிரி எல்லா டெய்லர்களுக்கும் பொருந்தும். கேர்ஃபுல்லாக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.